ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 1000 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிரெடிட் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 48,480 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 10th மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜ்மென்ட்ல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பழைய டேட் பொறுத்தவரைக்கும் 20 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து டேட் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 10th மார்ச்க்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பழைய டேட் தான் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். 10th மார்ச் தான் லாஸ்ட் டேட். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கிரெடிட் ஆஃபீசர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ஜெனரல் பேங்கிங்ல ஸ்ட்ரீம்ல தான் வந்து எடுக்குறாங்க. வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 48,480 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து இருக்கும். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 20, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க எலிஜிபிள். மினிமம் வந்து 60% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து பாருங்க 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கு. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தில தான் வந்து கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இதில குடுத்துருக்காங்க. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து, உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து இருக்கும். 1 இயர் இதுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். அப்போ வந்து 9 மந்த் வந்து நீங்க கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 3 மந்த் வந்து ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 3 to 4 லேக் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் வந்து நீங்க படிக்க போறீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் இதுக்கான கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்க்கான ஸ்டைஃபனுமே புரொவைட் பண்ணிருவாங்க. ஆனா, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து உங்களால பே பண்ண முடியல அப்படின்னா வந்து, உங்களுக்கு லோனுமே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த எஜுகேஷன் லோன வந்து உங்களுக்கு வந்து நீங்க அத எடுத்து கூட நீங்க படிச்சிரலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதில வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 5 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸுமே வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியே குடுத்துருக்காங்க. அதையுமே இதில நீங்க செக் பண்ணி பாருங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கிங் ஃபினான்ஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு குடுத்துருவாங்க. பிஜிடிபிஎஃப் இந்த இதுக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ட்ரெய்னிங்குமே வந்து முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்து குடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 48,480 பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். உங்களுக்கு 60,000க்கு மேல தான் ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இடங்கள்ல வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து உங்களுக்கு நெறைய லொகேஷன்ல வந்து இருக்கும். இதில லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்க. இன்டர்வியூ டைம்ல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நீங்க ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்க இங்க குடுத்திருப்பாங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து 650க்கு மேல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்க குடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ரூ. 150 வந்து ஃபீஸு. அதே மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ரூ. 750 வந்து ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். எப்படி நீங்க அப்ளை பண்ணா centralbankofindia.co.in/en குடுத்திருக்காங்க பாருங்க. அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 10th மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. டேட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்திருக்காங்க. அதனால நீங்க பழைய டேட் பார்த்து நீங்க டேட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி நீங்க சொல்ல வேணாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அத நீங்க வெப்சைட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.